Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class நம்ம binomial theoremனா என்னன்னு பார்த்தோம். அது எப்படி வந்து evolve ஆச்சு, அதோட applications-லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இதோட ஒரு சில concepts, important concepts and cases பார்க்க போறோம். வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். Last class binomial theoremல நம்ம வந்து binomial theorem expression வந்து prove பண்ணோம். அந்த expression என்ன? Binomial theorem expression என்ன? Binomial theorem expression என்ன? A plus B the whole power n is equal to nc naught a power n plus nc1 a power n minus 1 b plus nc2 a power n minus 2 b square till ncr a power n minus r into b power r. இது எப்படி வந்துச்சுன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இதை நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்ல, உங்களுக்கு எப்படின்றது தெரியும். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க மறக்காமல் போய் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க, இந்த கிளாஸ் உங்களுக்கு புரியும். நம்ம இன்றைக்கி சம் ஸ்பெஷல் கேஸஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்பெஷல் கேஸு? ஸ்பெஷல் கேஸஸ்லாம் ஒன்றும் கிடையாது, வெரி வெரி சிம்பிள். இதிலேருந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸை தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னா 1 + x the whole power n. இப்போ சப்போஸ் ஏக்கு பதிலாக 1 இருந்ததுன்னா நீங்கள் இங்கே பாருங்கள், 1 to the power n 1 தான், 1 to the power n minus 1 1 தான், 1 to the power n minus 2 1 தான். ஸோ இந்த டேர்ம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கவே தேவையில்லை. ஸோ nc0 ப்ளஸ் nc1 b மட்டும்தான், nc1 into x nc2 x square till nc n x power n. கரெக்டா? till nc n x power n. nc0 ஏன்னா ஏன்றது இங்கன்னா 1, எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே 1 போடுங்க. 1 power anything is 1, ஸோ அதை நான் எழுதலை. ஓகேங்களா? இது ஒரு கேஸ். சப்போஸ் 1 minus x the whole power n. இப்போ பாருங்கள், இப்போ மைனஸ்ன்ற ஒரு டேர்ம் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ மைனஸ்ன்ற ஒரு டேர்ம் வந்தோடனே ஐயோ என்ன பண்ணணும், a + b ஹோல் பவர் n ஃபார்முலா தானே எனக்கு தெரியும் அப்படின்னா ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. எங்கெங்கெல்லாம் நீங்கள் b போட்டிங்களோ அங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு போட வேண்டியது தான். புரியுதுங்களா? எங்கெங்கெல்லாம் b போடுறீங்களோ அங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு போட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், nc1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் nc2 உங்களுக்கு தெரியும். அது நார்மலாகவே வந்து subtraction is nothing but what? Signed addition தான் subtraction. till ncn minus x whole power n. இப்போ இதை simplify பண்ணுங்க. nc0 minus nc1x plus nc2x square. next வந்து cube வரும், ஸோ மைனஸ் வரும். till ncn minus 1 the whole power n x power n. ஓகேங்களா? சிம்பிளா? வெரி வெரி சிம்பிள். ஓகேங்களா? இதை தான் வந்து நம்ம ஸ்பெஷல் கேசஸ்னு பார்ப்போம். ஏன்னா யூஸ்வலாக பைனாமியல் தியரம் நம்ம யூஸ் பண்ணுற பைனாமியல் எக்ஸ்ப்ரெஷன்னாலே மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + x the whole power n தான். 1 + x the whole power n 1 minus x the whole power n தான் வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன். ஓகேங்களா? அதனால தான் இதை நம்ம ஸ்பெஷல் கேஸில் பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஜென்ரல் டேர்ம் ஆஃப் பைனாமியல் தியரம். அது என்ன ஜென்ரல் டேர்ம்? வாட் இஸ் ஜென்ரல் டேர்ம்? இப்போ நம்ம ஏபிஜிபிலாம் படிக்கும்போது சீக்வன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, சீக்வன்ஸோ சீரீஸோ, அதில் நம்ம என்ன பண்ணுவோம், nth term of an AP nth term of an GPன்னு பார்ப்போம் இல்லைங்களா. அதே தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். அது எதுக்காக ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது, எனக்கு இதில் தேர்டு டேர்ம் வேணும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பைனாமியல் தியரம் நான் எல்லாமே எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் ஒன்றுத்தோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. நான் டைரெக்டாக ஃபஸ்ட்டு டேர்மை கண்டுபிடிக்கலாம், செகண்ட் டேர்மை கண்டுபிடிக்கலாம், தேர்ட் டேர்ம் கண்டுபிடிக்கலாம், ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி எந்த டேர்ம்ஸை வேணாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது பெரிய ஃபார்முலா. இப்போ nth டேர்ம்னா ஃபஸ்ட்டு டேர்ம்னா என்ன பண்ணுவோம், nc0 a/n. செகண்ட் டேர்ம்னா என்ன, nc1 a/n-. இது மாறவே மாறாது இல்லைங்களா. இது ஒரு டேர்மும் வந்து யூனிக், இது மாறவே மாறாது. ஸோ இதிலேருந்து நம்ம ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா எழுத போகிறோம். தட் இஸ் r+1. ஏன் r+1ன்னு போடுறாங்க, ஏன்னா எப்போல்லாம் எனக்கு இண்டெக்ஸ் என்னோ எனக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், n+1 டேர்ம்ஸ் இருக்குமா. சின்ஸ் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஆர்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். tr+1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இதுதான் வந்து ஜென்ரல் எக்ஸ்ப்ரெஷன், இதுதான் வந்து ஃபைனலாக ஜென்ரல். இப்போ எனக்கு 0 வேணும், r0 போடுறேன்னு வச்சுக்கோங்க, nc0 போட்டுட்டேன்னா an b/0ன்னு வந்துருமா. அப்போ என்ன வரும், nc0 a/n வருமா. அப்போ nc1 a/n-1 b வருமா. ஸோ rth டேர்ம் r+1th டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம், ncr a/n-r b/r எழுதலாமா. இதை தான் நம்ம r+1th டேர்ம்னு எழுதுகிறோம். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் நான் வெறும் TRன்னு மட்டும் போட்டேன்னா என்னால் இந்த ஃபஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிக்க முடியாது. r+1th டேர்ம்னு போட்டால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 0 to n+1 டேர்ம். ஸோ tr+1 இஸ் நத்திங் பட் ncr a/n-r b/r. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எந்த டேர்மை வேணாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு கொஸ்டினோட எந்த டேர்மை வேணாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா. x - 3y whole power 10. ஃபைண்ட் ஃபோர்த் டேர்ம், இதோட ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிங்க. x - 3y the whole power 10ன்றதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இப்போ டேரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் ஃபோர்த் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்படி பண்ணலாம் பாருங்கள். இப்போ எனக்கு ஃபோர்த் டேர்ம் வேணும்னா ஆரோட வேல்யூ என்ன, 3+1 தான் 4 ஆகும். ஸோ t 3+1 அப்போ தான் எனக்கு t4 ஆகும். ஓகேங்களா. இப்போ ஆரோட வேல்யூ என்ன 3, என்னோட வேல்யூ என்ன 10, 10c3, ஏவோட வேல்யூ என்ன x, n - r, n என்ன 10 -3, பியோட வேல்யூ என்ன -3y ஹோல் பவர் r என்ன 3. எல்லாத்தையுமே அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோமா. இப்போ 10c3னா என்ன பண்ணுவோம், 10 × 9 × 8 divided by 1 × 2 × 3 into x power 7 -3 whole cube. ஸோ மைனஸ் 3 times மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும், அதை நான் காமனாக எழுதிக்கிறேன். -3 cube என்ன 27y cube, 27y cube. ஓகேங்களா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 3 3s are 9, 2 4s are 8. என்ன வரும் 120 -120 into 27 x power 7 y power 3. ஸோ 120 into 27 என்ன வரும் பாருங்கள், 100 into 27 2700, 2700 into 12, 12 7s are 84, 4 12 2s are 24, 32, 420 3024, 3024 x power 7 y cube கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இதுதான் என்னோட ஃபோர்த் டேர்ம், இதுதான் என்னோட ஃபோர்த் டேர்ம். கரெக்டாக எப்படி செக் பண்ணலாம் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு டேர்மோட பவர் என்ன வரும், எக்ஸோட பவர் 10, இங்கே 9, இங்கே 8, ஃபோர்த் டேர்ம் என்ன 7. கரெக்டாக எக்ஸோட பவர் 7 வந்துடுச்சா. ஒய்யோட பவர் பாருங்கள், இங்கே 0 1 2 3, ஃபோர்த் டேர்ம் y cube. ஸோ ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா. இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம் ஃபைன் பண்ணுறதுக்கு. இதை நம்ம பின்னாடி கொஷின்ஸ்லையும் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கும் இந்த ஜென்ரல் டேர்ம் வச்சு தான் நம்ம பண்ணுவோம்.
இப்போ சப்போஸ் இப்போ எந்த டேர்ம் கேட்டாலும் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எனக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம மீன், மீடியன், மோட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிப்போம், ப்ராபபிலிட்டிஸ் படிப்போம். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீடியன் என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ வந்து எந்த ஒரு கான்செப்டாக இருந்தாலும் அதில் மிடில் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறதுன்றது ஒரு கொஷின். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பைனாமியல் தியரமில் மிடில் டேர்ம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மிடில் டேர்ம். ஓகே, ஃபார் மிடில் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கேஸை 2 கேஸாக நான் டிவைட் பண்ண போகிறேன். ஃபார் n is even, ஃபார் n is odd. ஓகேங்களா? நான் 2 கேஸை டிவைட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என்னோட வேல்யூ ஈவனாக இருந்துச்சுன்னா எனக்கு மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும்? ஈவன் நம்பர்ஸ் 2 இருக்குது அப்படின்னா எனக்கு என்னோட வேல்யூ 2 இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்? 3 இருக்கும். தட் இஸ் என்னோட வேல்யூ விட 1 அதிகமாக இருக்கும். அதை நம்ம பார்த்தோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் n+1. சரி, இப்போ எனக்கு n ஈவனாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன இருக்கும்? எப்பயுமே ஈவன் கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆட். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எனக்கு ஆட் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 9 டேர்ம் இருக்குது. 9ன்றது 6 டேர்ம், சாரி ஆட் டேர்ம்ஸ் தானே, ஆட் நம்பர் தானே? யா. இப்போ பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 9னா எனக்கு என்னோட வேல்யூ என்ன? 8. ஸோ n இஸ் ஈவன். புரியுதுங்களா? 8ன்றது என்னோட வேல்யூ அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? 9. ஸோ 9 இருக்குது. இப்போ 9ல் நான் எப்படி மிடில் டேர்ம் கண்டுபிடிப்பேன்? இந்த சைடு 4 போயிடுச்சு, இந்த சைடு 4 போயிடுச்சு. என்ன இருக்கும்? ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 7 இருக்குது. சப்போஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 7 இருந்ததுன்னா எனக்கு எத்தனை மிடில் டேர்ம் வரும்? இந்த சைடு 3 போயிடும், இந்த சைடு 3 போயிடும். என்ன இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஆட் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் ஒரே ஒரு மிடில் டேர்ம்ஸ் தான் இருக்கும். எத்தனை மிடில் டேர்ம்ஸ் இருக்கும்? ஒன்லி 1 மிடில் டேர்ம். நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் எவ்வளோ? 1 தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் 1 அப்படின்னா மிடில் டேர்மோட ஃபார்முலா என்ன? மிடில் டேர்மோட ஃபார்முலா என்ன? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து இதான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வச்சுக்கோங்க. இப்போ a + b த ஹோல் ஈவனா 4 ஹோல் பவர் 4 என்ன வரும் பாருங்கள், நீங்கள் தான் சொல்லுங்கள். NC0 அதை போட தேவையில்ல, கோஎஃபிஷியன்ஸ் எனக்கு தெரியும். ஸோ a⁴ + 4. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை டிக்ரிமெண்ட் பண்ணணும். இதோட பவரை டிக்ரிமெண்ட் பண்ணணும், இதோட பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். +6 a² b² + 4ab³ + b⁴. ஸோ எனக்கு பவர் என்ன? 4. எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ இதில் எனக்கு எது மிடில் டேர்ம்? மிடில் டேர்ம் வந்து எனக்கு எத்தனாவது வருது? 3rd டேர்ம் தான் மிடில் டேர்ம் வருது. ஸோ என்னோட பவர் 4, எனக்கு மிடில் டேர்ம் 3rd டேர்ம் வேணும். 3ன்ற ஆன்சர் எனக்கு வேணும், ஏன்னா நான் மிடில் டேர்ம் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எனக்கு 3ன்றது தான் இங்கே ஆன்சராக வரணும். அப்போ என்ன ஃபார்முலாவாக இருக்கும் பாருங்கள், இங்கே 4 இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு n தான் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? n/2 பண்ணனா எனக்கு என்ன வரும்? 4/2 இஸ் 2. அது கூட நான் 1 ஆட் பண்ணனா எனக்கு 3 வரும். தட் இஸ் நத்திங் பட் யுவர் மிடில் டேர்ம். n/2 + 1th டேர்ம், அதாவது 3rd டேர்ம். 3rd டேர்ம் தான் என்னோட மிடில் டேர்ம். இது எல்லா கேஸுக்குமே பாசிபிள். ஸோ n ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா மிடில் டேர்ம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன? n/2 + 1th டேர்ம். ஓகேவா? சரி, இப்போ n ஆடாக இருந்ததுன்னா என்ன வரும் பாருங்கள். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி இருக்கும்? ஆடு கூட 1 ஆட் பண்ணால் என்ன வரும்? ஈவன். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன வரும்? ஈவன். ஓகேங்களா? சரி, நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் என்ன வரும்? நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் என்ன வரும்? நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் என்ன வரும்? இப்போ பாருங்கள், n வந்துட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஈவன் தானே. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6ன்னு எழுதிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? 6 இருக்குது. ஸோ ஈவன் வந்துடுச்சு.
இப்போ இதுக்கு நான் மிடில் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இங்கே 3 குரூப் பண்ணனா ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. ஸோ நான் எப்படி குரூப் பண்ணலாம்? இங்கே 2 குரூப் பண்ணலாம். ஸோ எனக்கு எத்தனை மிடில் டேர்ம் இருக்குது? டோட்டல் 2 மிடில் டேர்ம். ஸோ நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் இங்கே எவ்வளோ? 2. இங்கே எவ்வளோ? நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் வந்து 2. சரி, இந்த நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸை நான் எப்படி ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு என்ன பாருங்கள், 3rd டேர்ம் 4th டேர்ம். இதுக்கான ஃபார்முலா நான் சொல்லிட்டேன் அப்படின்னா ஆப்வியஸாக என்னால் இது சொல்ல முடியும். ஓகேங்களா? சரி, என்னோட வேல்யூ என்ன? ஆடு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என் வந்து 6, நம்பர் ஆஃப் டேர்ம் 6னா என்னோட வேல்யூ என்ன? 5. கரெக்டாக? என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம் 6 இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ 5னா எனக்கு எத்தனாவது டேர்ம் வரணும்? 3rd டேர்ம் வரணும். அப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் பாருங்கள், n + 1/2th டேர்ம் பண்ணலாமா? ஸோ 5 + 1/2 6, சாரி 6/2 3, 3rd டேர்ம் வந்துடுச்சா? ஸோ n + 1/2th டேர்ம் வந்து தான் உங்களுக்கு மிடில் டேர்ம், ஃபஸ்ட்டு மிடில் டேர்ம். செகண்ட் மிடில் டேர்ம் என்ன? இது கூட ஒன்று ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ n + 1/2 + 1th டேர்ம். புரியுதுங்களா என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு? அதாவது மிடில் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கேஸ். ஒன்று என்ன ஈவன், ஒன்று என்ன ஆடு. என்ன ஈவனாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆடு. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆடுனா ஆப்வியஸாக ஒரே ஒரு மிடில் டேர்ம் தான் இருக்கும். அதை ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா n/2 + 1th டேர்ம். என்ன ஆடாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈவன். ஸோ நம்பர் ஆஃப் மிடில் டேர்ம்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு மிடில் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா n + 1/2th டேர்ம். செகண்ட் அடுத்தது தான், அப்படியே இதில் இந்த 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த மிடில் டேர்ம் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளோ தான் வந்து பைனாமியல் தியரமில் இருக்கிற கான்செப்ட். ரொம்ப 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 சின்ன கான்செப்ட் இது பைனாமியல் தியரம். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெக்சரும் போன லெக்சரும் புரிஞ்சிருக்கும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், அவங்களும் நாலேஜ் கெயின் பண்ணட்டும். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட ப்ராப்ளம்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்யூ.